அனு வீட்டுக்கு போறோம்னு முடிவு எடுத்துட்டோம். சின்ன காரணம் சொல்லி அனு வீட்டுக்கு போறது. சும்மா நான் போனா அவங்க அம்மா ஏதாச்சும் சந்தேகப்பட்டு கேட்டாங்கன்னா என்னத்த சொல்றது? சரி, தாலி பிரிச்சு கோக்கறத பத்தி பேசுறதுக்காண்டி வந்தேனே சொல்லுவோம். ஆமா, சில்லன்னு வச்சுக்கோ, சிவ வாயில இருந்து உண்மையெல்லாம் வாங்கிக்க முடியாது. நானும் அப்பா அம்மா வச்சு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மென்னுறா முழுங்குறா எல்லாம் பண்ணுறாளே தவிர உண்மையை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா. அவ மேல தப்பு இருக்க போய் தான் அப்படி பண்ணுறா. வீட்டுல கார் வர நிக்கல. எப்படி போறதானு வீட்டுக்கு? ஷாகுக்கு போன் பண்ணி சொல்லுவோம். அவனும் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இவ சொல்றதை கேட்டுட்டு அப்படியே போனவன் தான். வீட்டுக்கும் வரல. அவகிட்ட பேசினானா என்னன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. முதல்ல நம்ம அவனுக்கு போனை பண்ணி பேசி பார்ப்போம். எல்லா வீட்லயும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு எல்லா பெத்த தாயும் நினைப்பாளுங்க. ஆனா இவளுக்கு தான் அப்பப்ப என்ன பிடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. கிறுக்கு மெண்டல் ஏதாச்சும் பிடிச்சிருமா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. ஆமா, சரி, ஓகே. நாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அம்மா கிட்ட. அவ்வளவுதானே. இந்த விஷயத்துக்கு நான் தான் கோவப்படணும். சரி, ஓகே, பொண்டாட்டி தானேன்னு உன்னை போனா போதுன்னு மன்னிச்சு விட்டா கூட எவ்வளவு போன் பண்ற? ஷெட்டு உனக்கு என்ன அவ்வளவு திமிரா உனக்கு? ஆ உன் வீட்டுக்கு வந்தது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. செவரேறி குதிச்சதும் தப்புதான், அதையும் இல்லைன்னு சொல்லல. உன் அம்மா முன்னாடி இப்படி மாட்டிக்கிட்டோம். உங்க அம்மா நம்ம என்ன லவ்வா பண்றோம்? புருஷன் முன்னாடி தானே. அப்புறம் என்னவா உங்க அம்மாக்கு? என்ன சொல்றதுன்னு தெரியல. பொடி லூசு 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 பண்றட்டி. ஒருத்தனை அலைய வைக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு காய வைக்க கூடாது. இல்ல, நான் தெரியாம அதை கேக்குறேன். சேம்பண்டி பார்க்க நான் செவரேறி குதிச்சு வந்தேன். உன் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்னவா? ஐயோ, எனக்கு வர கோவத்துக்கு அனு போனை தூக்கி போட்டு உடைக்கலாமான்னு இருக்கு. போன் அட்டன் பண்ணி தொலையண்டி. என்னால நிம்மதியா வேலை கூட பார்க்க முடியல அனு. பிசிக்கலா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். மென்டலா ஃபுல்லா எல்லாமே அப்நார்மலா தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லா உன் ஞாபகம் தான். ஏன்டி இப்படி என்ன கொல்லாம கொல்ற? பாட்டி ஏன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஷோ, சிவங்க வேற ஒண்ணு. எப்போ வருவ வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கேட்கறது தான். வீட்டுக்கு வந்து இப்ப என்ன பண்ண போறேன் நானு? சரி, ஹலோ பாட்டி, சொல்லுங்க பாட்டி. என்ன பாட்டி? ஐயா ரகு, என்னையா வீட்டுக்கு வரவே செய்யல? ரகு கிட்டயே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றதுக்காண்டி ஃபோன் பண்ணிருப்பாங்களோ? சரி, என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். சும்மா போய் நின்னா ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. காஃபி எடுத்துட்டு போவோம், அதான் சரியான இதுவே. எப்பவுமே காஃபி காஃபி தானே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. காஃபி தான் பெட்டர் ஐடியா, வேற வழி இல்லை. அத்தை, ஹலோ ரகு. சின்ன பாட்டி பிரச்சனை? சின்னத்துக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எப்போ வீட்டுக்கு வர போறீங்க அதானே? நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரல. ரேஷ்மா இப்ப கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவா. அவ வருவா. உனக்கு ஏதாச்சும் டேப்லெட் வாங்கிட்டு வரணுமா பாட்டி? சொல்லு, ரேஷ்மா கிட்ட சொல்றேன். உன்னதான் கேக்குற, சொல்லு பாட்டி. சின்னையா ஒரு படியா அசந்தாப்புல பேசுற? எப்பவுமே பாட்டி ஃபோன் பண்ணா சந்தோஷமா தானே பேசுவா. இன்னைக்கு என்னாச்சு? ஒரு படியா பேசிக்கிட்டு இருக்கா, என்னன்னு சொல்லியா? ரகு, உன்னதான் கேக்குறேன், ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி. லைட்டா தலைவலி, அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்லை. என்னாச்சு சொல்லு பாட்டி. அது ஒண்ணும் இல்லையா, இன்னைக்கு அனு வீட்டுக்கு போறேன். அதான் உன்னையும் சேர்ந்து கூட்டிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு போன் பண்ணேன். நீயும் கிளம்பி வா என்ன? ரெண்டு பேரும் ஒன்னா போயிருவோம். நான் ஆஸ்பத்திரிக்கு வரேன். அங்க இருந்து அப்படியே போயிருவோமா, இல்ல நீ வீட்டுக்கு வரியா? இப்ப எதுக்கு இவங்க சும்மா இல்லாம அனு வீட்டுக்கு போறேன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆமா, சும்மா இருக்கவே முடியாது போல. சரியாச்சும் பிரச்சனை இழுத்து விடணும்னே அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நானே ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன். அதுக்காண்டி அது என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சே ஆகணுமா இப்போ? ஷோ கடவுளே, இவங்களை என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. மனுஷங்க ஒன்னும் ரோபோட் இல்ல. கோவம் அப்பப்ப வரதான் செய்யும். அந்த கோவத்தை என்ன ஏதுன்னு சரி பண்ணாம அதை விட்டுட்டு இப்படி கோவம் எதனால வந்துச்சுன்னு போய் கேட்கறேன்ட்டு அந்த கோவத்தை பெருசு பண்றதுக்கு போது பாரு கிளவி. ஷோ, ஒரு ஒரு நேரம் இவங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஒரு ஒரு நேரம் இவங்களை நினைச்சா வர வர ஆத்திரம் அடங்க மாட்டேங்குது. அத்தை, சாய மூடிக்கிட்டே. அனு வீட்டுக்கா பாட்டி? அனு வீட்டுக்கு நான் இல்ல பாட்டி, வரல. நீ போயிட்டு வா பாட்டி. உனக்கு வேணும்னா டிரைவரு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், உன்னை வந்து கூட்டிட்டு போவாரு. அனு வீட்டுக்கு நான் வரல பாட்டி. நீங்க போயிட்டு வாங்க. உங்க அம்மா சொன்னாலே அனு வீட்டுக்குலாம் இனி போகாதன்னு சொல்லி, அதை நினைச்சு வருத்தப்படுறியா? இங்க பாரு ரகு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா? கிளம்பி இரு, பாட்டி அங்கதான் வரேன். நீயும் பாட்டியும் போயிட்டு வருவோம். இங்க பாரு, சும்மா சும்மா வரலன்னா சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? அத்தை, அதான் வரலன்னு சொல்றான்ல, வராதவனை எதுக்கு போட்டு இப்படி வா வான்னு உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கீங்க? நீ வாயை மூடிக்கிட்டு இருன்னு. ஹலோ, என்னாச்சு பாட்டி? இங்க பாரு பாட்டி, நான் வரல. விட்டுரு, எனக்கு வேலை இருக்கு அங்க. என்னால இப்போதைக்கு வர முடியாது. ஆமா. ஏலே, என்ன வேலை கிடக்கு? இல்ல என்ன வேலை கிடக்குங்க? வேலையை தூக்கி குப்பையில போடி. ஆமா, வேலை கிடக்காம வேலை எங்களுக்கு எல்லாம் இல்லாம சும்மா வெட்டியாவே இருக்கும். அப்படி என்ன பார்த்தா உனக்கு வெட்டியா இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு, அப்படித்தானே? சரிமில்ல, உன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு உனக்கு சொல்லி கொடுத்தவளே நான் தான். இப்ப நீ வேணா பெரிய டாக்டரா இருக்கலாம். ஆனா ஆரம்ப காலத்துல நான் தான்ல உனக்கு எல்லாம் போட சொல்லி கொடுத்தேன். அதனாலதானே இவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கா. இப்ப என்னன்னா என்ன பார்த்து நீ வேலை இல்லாம வெட்டியா சும்மா வீட்டுல கிடக்கன்னு சொல்ல வரா, அப்படித்தானே? ஷோ பாட்டி,
நீ வர, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. இதை நீ 1008 வாட்டி சொல்லிட்ட. நீ தான் எனக்கு 1 2 3ல இருந்து ஆ ஆ, இ எல்லாமே சொல்லி கொடுத்த, நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் பாட்டி, ஏன் நான் வரலன்னா விட்டுரு பாட்டி. நான் அங்க வர்றது யாருக்கும் பிடிக்காது, அதனாலதான் சொல்றேன். ஏலே, இப்ப நம்மள அணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அங்க வாரேன்னு சொல்லி. அப்ப அந்த பிள்ளை தப்பா எடுத்துக்காதா? ரகுவும் வாரேன்னு சொல்லி இப்ப வரல அப்படின்னா அதனாலதான் சொல்றேன், கிளம்பு சரியா? அனு கிட்ட பேசுறீங்களா பாட்டி? அனு கிட்ட பேசுனீங்களாவா? அப்ப நீ பேசலையா? ஆ, இன்ன வரைக்குமா ஃபோன் பண்ணி பேசாம இருக்கா? உங்க அம்மா சொன்னதை நினைச்சு பேசாம இருக்கியோ? இல்ல பாட்டி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. வேலையில மறந்துட்டேன். இங்க பாரு ரகு, பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் வேலை வெட்டி எல்லாம் சரியா? நம்ம யாருக்காண்டி உழைக்கிறோமோ அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு வேலை பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. உன் பொண்டாட்டிக்காண்டி தானே ஓடு ஓடுன்னு ஓடுற. சொல்லு, எதுக்காண்டி இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வேலை வெட்டி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா? அவ கூட சேர்ந்து குடும்பம் குட்டின்னு வாழ தானே. அப்ப அவளுக்கான நேரத்தை நீ ஒதுக்கணும்ல. வேலையில மறந்துட்டுன்னா சாதாரணமா சொல்லுறா? சரி சரி, போன் பண்ணி பேசிட்டு கிளம்பி வீட்டுக்கு வரியா இல்ல நாங்க கிளம்பி வரவா? நான் பேசிக்கிறேன் பாட்டி. சரி, நானே வரேன். இங்க பாருங்களேன்னா கிளம்பி இருப்பேன். புரிஞ்சுச்சா? வந்துடணும், வராம போய் சொல்லக்கூடாது. வரேன் பாட்டி, போன வை. என்ன ஒரு படியா முறைச்சுக்கிட்டு நிக்க மாதிரி இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லாத. உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்தேன். வேற எதுவும் இல்லாத. நீங்க காஃபி கேட்பீங்கல்ல, அதான் எடுத்துட்டு வந்தாத்த. அனு, அனு, போன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு பாருமா, என்னன்னு பாரு. சோ கடவுளே, இந்த பிள்ளை என்னதான் பண்ணுதோ தெரியலம்மா. ஷாரா இருக்கும்னு தெரியலையே. போன் ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிவ வேற கூப்பிட கூப்பிட வரவும் மாட்டேங்க. சரி, யாருன்னு பேசி பார்ப்போம். ஹலோ, யாரு யாரு பேசுறது? ஹலோ அத்தை, நான் ரகு பேசுறேன் அத்தை. அனு இல்லையா அத்தை? அனு மேலதான் இருந்தா. இவ்வளவு நேரம் மேலதான் சும்மா தான் இருந்தா. இப்ப என்ன பண்றான்னு தெரியல. போனு கீழே கிடந்துச்சா, அதான் அவன் போன் எடுக்கவே இல்லை. நானும் ரொம்ப நேரமா யாரோ தான் அடிக்காங்க போலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடி எடுத்துட்டு போய் கொடுத்துருப்பேன். அவ கூப்பிட கூப்பிட வரவும் செய்யல. அப்படியே இருப்பா, நான் போன் எடுத்துட்டு போய் கொடுக்கேன். சின்னத்தை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அனு நல்லா இருக்கா தானே? சின்ன பண்ண நல்லா இருக்காளன்னு கேட்கீங்க? நல்லாதான் இருக்கா. ஏன் என்னாச்சுப்பா, ஏதாச்சும் சண்டை போட்டுட்டீங்களா ரெண்டு பேரும்? அவளும் காலையில இருந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நானும் காலையில வச்சு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், பதில் சொல்லவே மாட்டேங்க. ஏதாச்சும் சண்டை போட்டுட்டீங்களாப்பா? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. காலையில இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஃபோன் எடுக்கவே இல்லை. அதான் உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்னன்னு கேட்கலாம் தான். சரிங்க அத்தை. அனு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அத்தை? காலையில வச்சு சும்மா தான் உட்காந்துக்கிட்டு கிடந்தா மேலோடிதான். சரி, இதோ நான் போனே திரும்பி தரேன். ஹலோ ஹலோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம் அத்தை, ஃபோன்லாம் தர வேண்டாம். சின்னாச்சுமா, என்னாச்சா? காலையில வச்சு மாப்பிள்ள போன் பண்ணிக்கிட்டே இருக்காராம். நீ போனே எடுக்கலன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் போன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்காரு. ஆமா, ஆளை பாரு. நேத்து அவட போனோன்னு சொன்னேன், நான் தான் வேண்டாம்னு சொன்னேன். அதனாலதான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா அவர்கிட்டயே போன் பேசாம இருக்காமே. மாப்பிள்ள காலையில வச்சு போன் பண்ணிட்டு இருக்காராம். சின்ன ஏதுன்னு சொல்லி அவர் இங்க நீ நல்லா இல்லைன்னு நினைச்சுக்க போறாரு அப்புறமா. ஆமா, நான் பேசிக்கிறேன். போனை கொடுத்துட்டு நீ போ. என்னமோ இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் எங்கிருந்து மதிக்குதுங்க கட்டின புருஷனை. ஹலோ ஷகு, ஹலோ ஷகு, லைன்ல இருக்கீங்களா? அனு தான் பேசுறேன். அம்மா கூட இல்லை. ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னு அம்மா எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. சொல்லுங்க, என்னாச்சு? ஏதாச்சும் வேணுமா? ஹலோ ஹலோ, ஐயோ ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? ஃபோன் பண்ணிட்டு பேசாம அமைதியா இருக்கீங்க. நீங்க லைன்ல தான் இருக்கணுங்க, எனக்கு நல்லாவே தெரியும். பேசுறீங்களா இப்போ இல்லையா? ஃபோனை கட் பண்ணணுமா? சரி ஓகே, நான் ஃபோனை வைக்கிறேன். ஓ, அப்போ நீ போனை கட் பண்ணிட்டு போயிருவ அப்படிதானே? ஆ, வாய் திறந்து பதில் சொல்றீ. போனை கட் பண்ணிடுவியா நீ? போனை கட் பண்ணிடுவியா நீ? ஒரு 5 நிமிஷம் உன்கிட்ட நான் போன் பண்ணி பேசலன்னொன்னே உனக்கு எவ்வளவு கோவம் வருது. காலையில வச்சு பைத்தியக்கார மாதிரி போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். உன்னதான் கேக்குறேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? போனை ஏன் எடுக்கல? இங்க பாரு, தேவையில்லாத பொய்யெல்லாம் சொல்லாம போனை ஏன் எடுக்கல, அதுக்கான பதில் மட்டும் எனக்கு இப்ப வந்தாகணும். அது வந்து என்னன்னா, நான் ஒரு இங்க பாரு, வேலை இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சுன்னு பொய் சொல்லாத. உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உன் அம்மா கிட்ட பேசிட்டேன். அது வந்து ரகு, என்னன்னா அது நான் ஏன் பொய் சொல்லணும் உங்ககிட்ட? உண்மையாவே உனக்கு சொல்லு, உண்மையாவே உனக்கு என் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அதானே?
திறந்து சொல்லுடி, திறந்து சொல்லு. நேத்து நல்லா தானே பேசிட்டு போனேன். ஒரு நாள் நைட்டுக்குள்ள உனக்கு என்ன ஆயிட்டு? ஆ? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். பதில் உன் வாயில இருந்து வருமா வராதா அவ்வளவுதான் கேள்வி. இப்ப பொய் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கேன், சத்தியமா சொல்றேன், போன் அப்படியே கட் பண்றவனா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நீ நினைச்சா கூட என்ன பார்க்க முடியாத அளவுக்கு என்னால பண்ண முடியும். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க இப்படி நினைப்பாங்கன்னு நினைக்கிறியே, அப்ப நான் என்ன நினைப்பேன்னு நீ நினைக்க மாட்டேன், அப்படிதானே? ஆ சின்ன பேசுறீங்க, எனக்கு புரியல. ஆமாடி, ஆமா. உனக்கு புரியாது, எதுவுமே புரியாது. அடுத்தவன இப்படி கஷ்டப்படுத்துறோமேனு புரியாது, அவனை இவ்வளவு வருத்தப்பட வைக்கிறோமேனு புரியாது, ஒருத்தனை இந்த அளவுக்கு நோகடிக்கிறோமேனு புரியாது. சரினா நீ குழந்தை பத்தியா, அதனால உனக்கு எதுவுமே புரியாது, அப்படிதானே? சொல்லு. சில காலையில இருந்து ஏன் போன் எடுக்கல, அவ்வளவுதான் எனக்கு உண்மையான ரீசன். ஒன்னே ஒண்ணு சொல்லு, வேலிடான ரீசன். மத்தபடி நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன், உன்கிட்டதான் கேக்குறேன், சொல்லு என்ன. அது வந்து ரகு, நான் அது நான் வந்து ரகு அது அப்போ எதுவுமே இல்ல, அப்படிதானே? சின்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதா? சில பைத்தியக்காரம் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன், வாயில என்னென்னமோ வார்த்தை வருது. என் கண்ட்ரோல் என்கிட்டயே இல்ல, அந்த அளவுக்கு டென்ஷன்ல இருக்கேன். இங்க நடப்பணமா தாண்டி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலை செய்யறன்ற பேர்ல, ஆனா வேலை ஒன்றும் செய்யல. காலையில வச்சு உன் ஞாபகம் மட்டும்தான். செத்த நான் ஃபோன் பண்றேன், ஃபோன் எடுத்தா என்ன உனக்கு? சில ஃபோன் எடுத்தா என்னன்னு கேட்டேன். அப்போ உனக்கு என்னை விட முக்கியமானது நிறைய இருக்கு, அப்படிதானே? சொல்லு. ஆ? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ரகு, நான் சும்மா தான் இருந்தேன். உங்களை விட எனக்கு முக்கியமானதுன்னா எதுவுமே இல்லை. ஆமா, சும்மா ஏதாச்சும் பேசணும்னே பேசிக்கிட்டு இருக்காதீங்க நீங்க. ஏதோ ஒரு சின்ன வருத்தத்தினால ஃபோன் எடுக்காம இருந்தேன், அதனால நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்களா? இல்ல தெரியாம தான் கேட்கறேன். இவ்வளவு கோவம் ஆகாது உங்களுக்கு, சும்மா சும்மா கோவப்படாதீங்க என்கிட்ட. சரி, அப்ப நான் கோவப்படுறேனாடி? சும்மா கூட இருப்பேன், ஆனா நான் ஃபோன் பண்ணா என் போனை எடுத்து உன்னால பேச முடியாது, அப்படிதானே? வாயை திறந்து பதில் சொல்ல முடியுமா முடியாதா, அவ்வளவுதான் ஒரே கேள்வி. ஆமா இல்ல, என்கிட்ட ஏன் ஃபோன் பேசல, அதுக்கான பதில் சொல்ல முடியுமா முடியாதா? அப்போ அமைதியா இருக்கேன்னா சொல்ல முடியாதுன்னு அர்த்தமா? நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை. நீங்களே ஏதாச்சும் கற்பனை பண்ணி பேசினா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஏதோ கொஞ்சம் வருத்தத்துல இருந்தேன், அதனாலதான் ஃபோன் எடுக்கல. உண்மை இதுதான். சும்மா கூட இருப்பேன், ஆனா என்கிட்ட ஃபோன் பேச மாட்டேன், அப்படிதானே? ம். சி, உன்னை போய் விரட்டி லோ பண்ண பாரு, ஷாம்புத்தி செருப்பாளி அடிக்கணும்டி. வரேன்டி, அங்கதான் வரேன், உன்னை வந்து வச்சுக்கிறேன் இரு. நேர்ல வந்து உன்கிட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கிறேன். சின்ன பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுதா உனக்கு? சில இளிச்சவாய் மாதிரி தெரியுதான்னு கேக்குறேன். யாரும் என்னமோ சொன்னாங்கன்னா அப்ப என்கிட்ட பேசுறத நிறுத்திடுவேன், அப்படிதானே? சொல்லுடி, சொல்லு. ஆ? அப்ப அவங்கெல்லாம் சொல்லிதான் நீ என்ன லவ் பண்ணியா? அவங்கெல்லாம் சொல்லிதான் என் கூட பழகுனியா? அவங்களாம் சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணியா? நம்ம ரெண்டு பேர் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணோம். நஷ்டமோ கஷ்டமோ அதை நம்ம தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். உன்கிட்டதான் கேக்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லு. சொல்லு. அவங்கெல்லாம் சொன்னாங்கன்றதுக்காண்டி என்கிட்ட பேசாம இருந்துருவியா? ஆ? சின்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லல, உங்ககிட்ட பேசக்கூடாதுல்ல. ஆமா, நீங்க இங்க வரீங்களா வாங்க, அதை பத்தி எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு போனை வைக்கிறேன், போனை வைங்க. சீ சீ சீ, உனக்கு இருக்க திமிரு இருக்கு. வரேன் இரு. ஏங்க, இந்த சாரி ஓகேவா? கரெக்டா இருக்காங்க. கீழே தான் கொஞ்சம் சரியா இல்ல, என்ன? சரிங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ ஏன்டி கஷ்டப்படுற? நான் சொன்னா நான் சரி பண்ணி விட போறேன். நீங்க சரி பண்ணுவீங்களா இல்ல அதை கலைச்சு விடுவீங்களான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அங்க இருக்கிறது தான் எனக்கு சேஃப்டி, அங்கேயே இருங்க. கரெக்டா தான் இருக்கு. புருஷன் மேல அவ்வளோ நம்பிக்கையாடி உனக்கு? அதான் பேசி பேசி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்றீங்களே, பின்ன உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சரியான ஃப்ராடு கார்த்தி நீங்க. கொஞ்ச நேரம் ஏமாந்த போதும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவீங்க. நீ தானடி பர்த்டே கிஃப்ட்னு சொன்ன, பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறதும் கொடுத்துட்டு இப்படி சொல்லியும் காமிச்சா எப்படி? அப்ப அது செல்லாதுல்ல. இன்னொரு பர்த்டே கிஃப்ட் கொண்டுருவேன் உங்களை. மறுபடியும் போய் குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா அத்தை நம்ம ரெண்டு பேரையும் அவ்வளவுதான். ட்ரெஸ் எடுக்க போகணும், தெரியுமா இல்லையா உங்களுக்கு? நேரமாச்சு வாங்க. சரி சரி போலாம். இந்த ட்ரெஸ் ஓகே தானே? சின்னங்க யோசிக்கிறீங்க, நல்லா இல்லையா? நான் வேணா வேற மாத்திட்டு வரவா? எனக்கு ஓகே தான், ட்ரெஸ் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். எல்லாமே தப்பு தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சில்லடி, ஒரு சுடிதார் போட்டுட்டு வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன், அப்படிதான் சொல்ல வந்தேன், வேற எதுவும் இல்ல. நம்பிட்டேன்.
சொல்ல காட்டாதீங்க. என்னடி கோவப்பட்டுக்கிட்டே இருக்க? புருஷன்கிட்ட இப்படி கோவப்பட்டா இப்படி? சரிங்க வா. முடியாது. சி சாடி. இங்க பாருங்க, ஆல்ரெடி தர வேண்டியதுல எல்லாமே தந்தாச்சு. சும்மா நீங்க ஃபிளாட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, சில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சும்மா சும்மா இழுத்து இழுத்து மடியில உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சின்ன பார்த்தா என்ன குட்டி குழந்தை மாதிரியே தெரியுது. ஃபிளாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க என்கிட்ட? சரி நான் விளையாடுறேன். எங்க பேசவே விட மாட்டேங்கிற. எப்ப பாரு வர அப்படி இப்படின்னு ஓடிடுற. சேண்டி கட்டின புருஷன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசினாதான் என்னடி? சில கேக்குறேன். ஒரு செகண்ட் உட்காந்து பேசுறதுக்குள்ள அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஓடுறியே. கட்டின புருஷனை இப்படி அலைய விடுறியே இப்படி? நான் ஒன்னும் அப்படிலாம் பண்ணல. ஆல்ரெடி நேரம் ஆச்சு. இப்ப நீங்க வரீங்களா இல்லையான்னு கேட்டேன், அவ்வளவுதான். நீங்க வரலன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க சைஸ்லாம் எனக்கு தெரியும், நானே எடுத்துட்டு வந்துருவேன். சொல்லு பாப்பா. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. போய் பார்த்தாலே தெரியும். ஷார்ட் சைஸ் கூட எனக்கு தெரியாம இருக்கு. இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? சரி சரி வரேன் வா போவோம். நீ எனக்கு அக்கறையா காப்பி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா, அதை நான் நம்பணும் அப்படிதானே? இவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்க வந்தேன் அப்படிதானே? அது கூட தெரியாமலாம் நான் இல்ல. புரிஞ்சுக்கோ. என் வயசு 70 எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே புரியும். அது வந்து அத்தை காஃபி தான் எடுத்துட்டு வந்தேன் அத்தை. நீங்க காஃபி குடிப்பாங்கல்ல, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன் அத்தை. போதும் நிறுத்து மருமவள உன் டிராமாவெல்லாம். நீ தயங்கி தயங்கி பேசுறதும் மறைச்சு மறைச்சு பேசுறதும் இதெல்லாம் பார்த்து கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். சின்ன முட்டாள் நினைச்சியா மருமவள? சின்ன சின்னக்கு என்ன கூறி இல்லைன்னு நினைச்சியா? அந்த அளவுக்கு கொஞ்சமாச்சும் புத்திய பார்த்து பேசுறக்காண்டி பயன்படுத்து. அத்தை நீங்க அணு விஷயத்த மனசுல வச்சு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறீங்க. நான் தான் சொன்னேனே அத்தை, அணுகிட்ட எதுவும் நான் பேசல எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, நீங்க தான் ரகு கிட்ட பேசும்போது சொன்னீங்களே அணு வீட்டுல பேசுனன்ட்டு. அப்ப அவ சொல்லியிருப்பாள் ஏதாச்சும் சொல்லியிருந்தா. அப்புறம் என்ன, அவ எதுவும் சொல்லலை தானே உங்ககிட்ட? சின்ன என்கிட்ட போட்டு வாங்குறியா நீ? எனக்கு அது கூடவா தெரியாம இருக்கு? சிங்க பாரு, இன்னும் நான் அணு கிட்ட போன் பண்ணியும் பேசல. அவன்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். நீ காப்பி தானே மருமவளை கொடுக்க வந்த, அப்ப காப்பியை வச்சுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு நீங்க மேடம் இங்கனே நின்னுக்கிட்டு நான் பேசாதெல்லாம் ஒத்தி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க. அதே மாதிரி அணு கிட்ட பேசினாலும் அவளுக்கு ஒன்றும் உன்னா மாதிரி குணம்லாம் இல்லை சரியா? உன்னா மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு. சில நான் தெரியாம தான் கேட்கறேன், நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? 2 நாள் நல்லா பேசுற, 3ஆவது நாள் பைத்தியம் முத்திடுது. திரும்பியும் மறுபடியும் 2 நாள் என் மருமவன் தலையில தூக்கி வச்சுக்கிற, மறுபடியும் தலையில கீழே இருந்து தூக்கி போட்டு டம்முன்னு உடைக்கா. அது என்ன பொருளா இல்ல காசு கொடுத்து வாங்கினா சரியா போயிடும்ன்றதுக்கு? அவளும் ஒரு மனுஷி தானே, அவளுக்கும் வலி வேதனால இருக்கும் தானே? இந்த மாதிரி இப்பமே அவளை காயப்படுத்தினா அவளுக்கு ஒரு மரியாதைன்னு உனக்கு எங்க மருமவளை தருவா? சொல்லி என்னன்னு உனக்கு மரியாதை தருவாவ? உன்கிட்ட சொன்னா மட்டும் என்ன நீ திருந்தவா போறா இல்ல திருந்தவா போறான்னு கேக்குறேன். உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறது துளி கூட பிரயோஜனம் இல்லாம ஒரு விஷயம். அதுக்கு எதுக்கு நான் உட்காந்து பேசிக்கிட்டு? இதுக்கு பதிலா நான் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனா கூட அங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அந்த பிள்ளை வாயாலியாச்சும் கேட்டுக்கிட்டு வருவேன். நீ தான் உன் வாயில இருந்து சொல்ல மாட்டேன்னு பிடிவாதத்துக்கு நிக்கிறிய. அது வந்தத்த அத நான் சொன்னேத்த. நான் அவ இங்க வந்தது ஆடி மாசம் இந்த மாதிரி நேரத்துல நீங்க வரக்கூடாது அப்படின்னு தான் சத்தம் போட்டேன். அது ஒழுக்கமான விஷயம் இல்ல அப்படின்னு சொன்னேன். அதனால அவ கோவப்பட்டு உங்க வளர்ப்பு மட்டும் ஒழுக்கமா, உங்க பையன் கூட தான் ராத்திரி ஆனா வீட்டுக்கு வராரு, அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டான். அதனாலதான் நானும் பதிலுக்கு சத்தம் போட்டேன். இதுதான் நடந்துச்சு, நீங்க வேணா அவகிட்ட கேட்டுக்கோங்க. வேற எதுவுமே நான் பேசவும் இல்லை சொல்லவும் இல்லை அவளை. சரிங்க அத்தை, நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க, ஆடி மாசம் இந்த மாதிரி ஒரு சாங்கிய சம்பிரதாயம் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னையும் உங்க பையனுமே தானே பிரிச்சு வச்சீங்க. அந்த மாதிரி நேரத்துல நான் என் அம்மா வீட்டுல இருந்து இந்த மாதிரி வந்திருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? மனசார சொல்லணும் அத்தை, சும்மா நடிக்க கூடாது. ஆமா, எல்லாருக்கும் இருக்கிறது தான். இந்த மாதிரி எதுக்கு சொல்றாங்க? மருமவ இங்க இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் அங்க அவங்க அம்மா வீட்டுல இருக்க சொல்றாங்க. அதை மதிக்காம இங்க வந்தா அதனாலதான் நான் கோவப்பட்டு சத்தம் போட்டேன். மத்தபடி எனக்கு அவளை பிடிக்காமையும் இல்ல, நான் ஒன்னும் அவளை கொடுமையான மாமியாரும் இல்ல. இங்க பாரு மருமவள, ஆடி மாசம் பிரிச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். 2 பேரும் சேர்ந்து இருந்தா பிள்ளை உண்டாயிருவாங்க. ஆடியில பிள்ளை உண்டா சித்திரையில தான் குழந்தை பிறக்கும். அந்த சித்திரை வெயில் தாங்க முடியாம பிள்ளை பெத்தவளுக்கும் சரி பிள்ளைக்கும் சரி சூடு பிடிக்கும்ன்ற காரணத்தினால தான் அப்படி சொல்லுவாங்க. அந்த காலத்துல வசதி வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு, அந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கடந்தோம். இப்போ அப்படியா இருக்கு? வீடு ஃபுல்லா குழு குழுன்னு ஏசியை தானே மாட்டி வச்சிருக்கோம். சொல்லி அதுக்காண்டி நீ சொன்னதை நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். அதை நீ பொறுமையா எடுத்து சொல்லிருக்கணுமா வேண்டாமா? சின்ன ஒழுக்கத்தை பத்தியெல்லாம் பேசணும்னு சொன்னா அப்படி என்ன பேசினா? அது நான் எதாவது சொல்லலத்த. இந்த மாதிரி வர்றது ஒழுக்கமா இருக்காது, அப்புறம் நாளை பின்ன எல்லாரும் உன்னதான் தப்பா பேசுவாங்கன்னு சொன்னேன். சரி சரி, அப்போ மொவன் போனது உனக்கு தெரியும் தானே? ஆமா அத்த தெரியும் தான். இப்பதான் அவதான் சொன்னா. அதுவும் சொன்னால அவ வந்தது இங்க தப்புனா அப்போ மொவங்கார அங்க போனதும் தப்பு தானே?
அது வந்தத்த தப்பு இல்லை அப்படிதானே? இல்லத்த அது வந்து அவன் ஆம்பளை இவ பொம்பளை இல்லத்த. இந்த மாதிரி கேவலமா யோசிக்கிறதுல முதல்ல நிறுத்து மருமவள. ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் என்ன பேச்சு? நீ எனக்கு புத்திமதி சொல்லணும். நான் தான் அந்த காலத்து மனுஷி. நீ எனக்கு கூறு சொல்லலாம், நானா உனக்கு சொல்லுவாங்க? இல்ல என்னன்னு கேக்குறேன். அவன் ஆம்பளை போனா தப்பு இல்ல, இவ பொம்பளை வந்தா தப்புன்னு. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு மருமவள. நீ பேசுற விதம் இந்த மாதிரி தானே அவளையும் பேசி காயப்படுத்திருப்ப. என் மவன் ஆம்பளை அவன் வரதான் செய்வான், நீ பொம்பளை அடக்க ஒடுக்கமா இருக்கணும், ஒழுக்கம் கட்டி இப்படி அலையிறியா அப்படி இப்படின்னு வார்த்தையை விட்ட அப்படிதானே? அது வந்து அத்தை அப்ப இல்லன்னு வராது. ஆமா அப்படிதானே? அது இங்க பாரு, நல்லதோ கெட்டதோ இந்த வீட்டுல சண்டை வராம இருக்கணும்ன்றதுனாலதான் நானு 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு அவகிட்ட பேசுறதுக்கு போறேன். ஆனா நீ இதை பெருசாக்கணும்னு நினைக்கிறதோ இந்த விஷயத்த முடிக்கணும்னு நினைக்கிறதோ உன் கையில தான் இருக்கு. சின்னத்தை சொல்லுறதுன்னு எனக்கே தெரியல. சின்னமும் பண்ணிக்கிட்டு போ, எனக்கு என்ன வந்துச்சு? உன் குடும்பம் பிரியணும்னு நினைச்சா அது யாரால மாத்த முடியும்? என் காலம் முடிஞ்சிட்டு மருமவள. இன்னும் 4-5 வருஷமோ நான் இருப்பேன், போய் சேர்ந்துருவேன். இதுக்கப்புறமா நீ தான் இந்த குடும்பத்தை தூக்கி நல்ல நட்டணும். அதை விட்டுட்டு நீயே இப்படி சண்டை சச்சரவுன்னு போட்டுக்கிட்டு இருந்தா சின்னன்னு சொல்லு மருமவள. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி உரைக்காது. என் பேரண்டி வரேன்னு சொல்லியிருக்கான். நான் கிளம்பி போறேன். இருக்கிற வேலையை பார்த்துட்டு ஃபீட்டி வச்சு நல்லபடியா பார்த்துக்கிட்டு இரு. அத்தை, எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு அத்தை. நான் ஊருக்கு போகிறதா சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு ஊருக்கு போகல அத்தை. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். மாமாவை என்னை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி சொல்லியிருந்தீங்களே, நான் மாமா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அத்தை. நான் வெளியே போகிறேன். சரிங்க அத்தை, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். போயிட்டு வரேன் அத்தை.